ஆமையா, எனக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா. கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அவளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் டெய்லி நல்ல சரக்கு. நான் தினம் போதை போட்டு போய் வீட்டு கதவு இருக்குல்ல எட்டி ஒரே மிதி. கதவு படார்னு அடிச்சு திரும்பும் அவ கால்ல. ஐயோ அம்மா நான் அலறி எந்திரிப்பா. அவ கால்ல கதவு பட்டு பட்டு கட்டவரல இருந்து கண்கால் வரைக்கும் புண்ணாயி போச்சு. கடைசி வரைக்கும் புண்ணு ஆறல. கால்ல துணியை கட்டிக்கிட்டு நொண்டி நொண்டி நடப்பா. ஆனா அவ ஒரு நாளும் படுக்கிற இடத்த மாத்துறதே இல்ல. நான் எட்டி முதிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்டா இப்படி எட்டி முதிக்கிறேன்னு நீ ஒரு நாள் அவ கேட்டதில்ல. ஒரு நாள் திடீர்னு செத்து போயிட்டா. அவ செத்த எனக்கு என்ன, நான் தான் இருக்கனே. பிரியாணி தான், சரக்கு தான். வழக்கம் போல தண்ணிய போட்டு கதவை போய் படீர்னு ஒரே மிதி. கதவு படார்னு அடிச்சு திரும்பிச்சு. ஐயோ அம்மா நான் அலறி எந்திரிக்கிறதுக்கு அவ இல்ல. ஐயோ அந்த சத்தம் கேட்கல. எனக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எத்தனை மிதி மிதிச்சாலும் போதையில போகும்போது என்னைய சோறு விட்டு படுக்க வைப்பா. அவ போனதுக்கு அப்புறம் வீடு இருந்துச்சு, பாத்திரம் இருந்துச்சு, கதவு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவ ஒருத்தி இல்லாம வீடு திறந்தவளை சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்ல? அப்புறம் எனக்கு எல்லாமே லாரி தான். அப்ப அவளை ஏன் பிடிக்கலன்றதுக்கு எனக்கு காரணம் தெரியல. இப்ப அவளை நினைக்காம இருக்கவே முடியல. அதுக்கும் காரணம் என்னன்னு தெரியல. இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடுவுல என்னமோ ஒண்ணு இருக்கு. அதை வாழும் போதே புரிஞ்சுக்கணும். என்னை மாதிரி இழந்துட்டு புலம்பக்கூடாது. ஏன்டா குடிக்கிறேன்னு என்னை ஒரு நாள் அவ கேட்டதில்லை. ஆனா நான் குடிச்சேன். இப்ப கேட்கறதுக்கு நாதி இல்ல. ஆனா நான் குடிக்கிறது இல்ல. கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய கொலை பண்ணோம்னா குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, அது மாதிரி உள்ள இருந்து குத்துதியா.